ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். வாட் இஸ் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு, அந்த ஃபனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். தென் கம்பேரிசன் பிட்வீன் ட்ரெடிஷனல் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். These are the topics we will be covering அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். So you need to understand few terminologies. Okay. B2B, any idea what you mean by B2B? No. We call it as business to business. So any marketing activities or revenue-based sales activities happening between one business to another business, then it is called B2B. இப்போ ஆப் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? There is one software company who is giving order to me to take a digital marketing for their employees. அப்போ ஆப் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு பிஸ்னஸ், இன்னொரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது ஒரு பிஸ்னஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரெவென்யூ சேல்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறப்ப இது வந்து B2B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். B2C அப்படின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு கன்சியூமர் என்ன அப்படின்னா, ஆப் அண்ட் டெக்னாலஜி இஸ் அ பிஸ்னஸ், சண்மையா இஸ் அ கன்சியூமர். அதாவது who is studying with us. Shanmaya is not a business person. Shanmaya is a individual. So ஒரு பிசினஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா that is called business to consumer, B2C. LTV அப்படின்னா லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர். we call it as a lifetime value அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னா ஃபார் ஃபியூ பிஸ்னஸ், லெட்ஸ் சே அமேசான் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுல வந்து ஒரு அமேசான் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல சண்மையானால அமேசானுக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்றோம். திஸ் 3 இயர்ஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஒன். நார்மலா லைஃப் டைம் அப்படின்னா ஒரு நம்ம என்டையர் 55 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால என்ன ரெவென்யூ வரப்போகுது அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்றது லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிறதுல அவ்வளவு தூரம்லாம் போறது இல்லை. ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை 3 இயர்ஸ் யூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறப்ப, ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல சண்மையானால அமேசானுக்கு எவ்வளோ ரெவென்யூ வரும் அப்படின்னு கால்குலேட் பண்றப்ப அதுதான் லைஃப் டைம் வேல்யூ அப்படிம்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் INR. ஓகேங்களா? ஸோ இந்த லைஃப் டைம் வேல்யூ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாங்க. நீங்க அமேசான்ல ஆல்ரெடி ஒரு 1 இயர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை கால்குலேட் பண்ணுவாங்க. 1 இயர் நீங்க கடந்து வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு சண்மையானால எவ்வளோ சேல்ஸ் நடக்கும். இப்போ லாஸ்ட் 1 இயர் சண்மையா வந்து 1 லேக்குக்கு வாங்கியிருக்காங்க 1 இயருக்கு. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பா அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும். ஸோ 1.5 லேக்ஸ்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் 1.75 லேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேட்டிங் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது பண்றதுதான் லைஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆப் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவு சண்மையா இஸ் அ கஸ்டமர், பட் ஸ்டில் வந்து அவங்க லைஃப் டைம் வேல்யூ நான் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் அ ஒன் டைம் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஆப் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சண்மையா. ஒன்ஸ் அவங்க படிச்சாங்க, பிளேஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவாங்க, திருப்பி வந்து படிக்க மாட்டாங்க. இந்த லைஃப் டைம் வேல்யூ எங்கே யூஸ் ஆகுனா ரிப்பீட்டட் கஸ்டமர். நீங்க ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா திருப்பி ஆர்டர் போடுவீங்க, அமேசான்ல ஒன்று வாங்குனீங்கன்னா திருப்பி வாங்குவீங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் பிஸ்னஸுக்கு தான் லைஃப் டைம் வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, கூகுள் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்க, அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்கிறீங்க, தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க ஒரு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க 25,000 அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 25,000, 55,000, 60,000, 70,000, ஏதோ ஒரு எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணீங்களோ ஒரு அமௌண்ட்டை நீங்க போடுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டை when you are going to get back. ஓகே. ஸோ ஒரு ஜாப் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சேலரி வர ஆரம்பிக்கும். அந்த சேலரி மூலமா இந்த போட்ட அமௌண்ட் வந்து எத்தனை நாள் ஆகும், அதுக்கப்புறம் வர்றது தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்க 25,000 போடுறீங்க அப்படின்னா அந்த 25,000 எத்தனை மந்த் கழிச்சு நீங்க எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 4 months ட்ரைனிங் நீங்க எடுக்க முடியாது. 5th month, 6th month, 7th monthல நீங்க அதை எடுக்கலாம். மேபி 10,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் டேக் 6 months ஆர் 7 months டு கெட் பேக் யுவர் மணி பேக். அதுதான் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்.
கஸ்டமர், கன்சியூமர். நம்ம அடிக்கொருக்கா இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர்ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், கன்சியூமர்ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலா இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து இதுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் எதுவும் இருக்காது. பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஹூ பேஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணீங்கன்னா யூ ஆர் த கஸ்டமர். சன்மையா பே பண்ணிருக்காங்க அப்படின்னா சன்மையா இஸ் த கஸ்டமர் ஃபார் அவர் ப்ராடக்ட். கன்சியூமர் அப்படின்னா சன்மையா தான் பே பண்ணாங்க, சன்மையா தான் படிக்கிறாங்க அப்படின்னாலும் who uses the product. ஸோ இந்த இடத்துல சன்மையா இஸ் த கஸ்டமர், சன்மையா இஸ் த கன்சியூமர், ரெண்டும் ஒரே ஆள் தான். சில இடத்துல பாருங்க, யூ லெட்ஸ் டேக் மேகி நூடுல்ஸ். ஒரு குழந்தைக்கு வாங்கி தர்றப்ப பேரண்ட் பிகம் அ கஸ்டமர், அவங்க தான் பே பண்றாங்க மேகி நூடுல்ஸை. ஆனா அது செஞ்சு யாருக்கு கொடுக்குறாங்க? அந்த கிட்டுக்கு, சைல்டு கொடுக்குறாங்க. ஸோ சைல்டு பிகம் அ கன்சியூமர். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர். கஸ்டமர் இஸ் ஒன் ஹூ பேஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட். Consumer is the one who uses your product, end user. Sometimes customer is the same as the consumer. Sometimes customer and consumer will be a different person. So for Apple Technology, Sanmaya is the customer and consumer. For Maggi Noodles, parents is the customer and consumer will be the child. So it doesn't mean that Maggi always we are buying and giving to the child. Sometimes நம்மளே பை பண்ணி நம்மளே சாப்பிடுவோம். அந்த டைம்ல மேகி நூடுல்ஸ்க்கு நம்மளே கஸ்டமர், நம்மளே கன்சியூமராகவும் இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் நம்ம டெர்மினாலஜிஸ் நம்ம சொல்றது மார்க்கெட்டிங்ல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும், லைக் ஆப்பிள் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பிசினஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யார்? நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் முன்னாடி நீங்க போகணும் அப்படின்னா கம்பெனி Apple Technology, Coimbatore. Product, let's say digital marketing course. So Apple Technology Coimbatore is the company, product is the digital marketing course, one of the product. Now the product is the product, we call it as a product, digital marketing. This is the target audience. Job seekers, career switchers, entrepreneurs. இன்னும் நிறைய எடுக்கணும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், so these are my broad audience. College students, job seekers, career switchers, entrepreneurs அப்படிங்கிறது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம என்ன சொல்ல முடியும்னா இது எல்லாமே டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? த ஒன் ஹூ பைஸ் யுவர் ப்ராடக்ட். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிப்பாங்க. ஜாப் சீக்கர்ஸ் அதிகமாக படிப்பாங்க, கெரியர் ஸ்விட்சர்ஸ் அதிகமாக படிப்பாங்க, ஆண்டர்பிரினர்ஸ் கொஞ்சம் கம்மியாக படிப்பாங்க. ஸோ இது மூணுலேயும் எடுத்துட்டீங்கன்னா we need to do segmentation, targeting, position. Segmentation, targeting, positioning அப்படின்னு சொல்றது. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ப்ராட் ஆடியன்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ லா காலேஜ் படிக்கிறவங்களும் டார்கெட் ஆடியன்ஸ் தான், மெடிக்கல் படிக்கிறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஐடி படிக்கிறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ வி நீட் டு செக்ரிகேட் யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபிட் ஆவாங்க, யாரெல்லாம் ஜாப் சீக்கர்ஸ்ல ஃபிட் ஆவாங்கன்னு நம்ம பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் விட்டுறேன். ஓகே, பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பாங்க, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெல்லிங். ஆர் நீங்க வேணா ஒரு இதுக்காக வச்சுக்கலாம், ஒரு இதுக்காக வச்சுக்கலாம். இப்ப செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராட் ஆடியன்ஸ் தான் செக்மெண்டேஷன் நம்ம சொல்லுவோம். செக்மெண்டேஷன்ல வந்து நான் திருப்பி இதையே எடுத்துக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்,
Job seekers. See, are you able to follow me? Tanmaya? Yes. Yes. If you have any doubt or any questions, stop in between. Okay. ஸோ இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம எழுதணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார்? இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ராட் ஆடியன்ஸாக வருவாங்க. ஜாப் சீக்கர்ஸ் யார் யார்? தோஸ் ஹூ completed college and looking for job. Completed college or degree and looking for job. Career switches யாரு? Working in one profession and want a change. Entrepreneurs are self-employed or business people who want to upgrade digital marketing skills. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் இல்லை, ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது அவங்களோட இது. ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ் இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் யாருன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங். ஜாப் சீக்கர்ஸ் வந்து தோஸ் ஹூ கம்ப்ளீட்டட் டிகிரி, இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். இது பேர் தான் செக்மெண்டேஷன். ஓகேங்களா? நவ் அதுல இருந்து எடுக்கிறது தான் டார்கெட்டிங். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் செக்மெண்டேஷன் இனிஷியலாக சேமாக தான் இருக்கும். அடுத்தது எஸ்டிபின்னு நம்ம சொல்ற செக்மெண்டேஷன்ல இருந்து டார்கெட்டிங் பண்றப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா அவங்களோட ஏஜ், let's say 18 to 23, மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 18 to 23. ஜெண்டர், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நம்மளோட ஆடியன்ஸ். எஜுகேஷன் நம்ம இன்ஜினியரிங் சொன்னோம். பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல். இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிப்பாங்க அப்படிங்கிறது. எஜுகேஷன் வந்து இது பிஏ முடிச்சுட்டு பிஎஸ்சியில் மெயினா ஐடி ரிலேட்டட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், ஐடி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே அப்படியே போட்டேன். பிஎஸ்சி இதில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மியாக வருவாங்க. நம்ம அதனால தான் அந்த இடத்துல பிரிக்கிறோம். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் வருவாங்க. பிகாம் ஆர் பிஎஸ்சி. பிகாம்ல வந்து எனி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் அண்ட் ஸ்டடி. எம்சிஏ, அடுத்தது எம்பிஏ. ஸோ இவங்கெல்லாம் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி இந்த மாதிரி இருக்கிறவங்க, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடில் இருக்கவங்க, பிகாமில் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிகாம் அப்படிங்கிறவங்க, பிஏல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் வருவாங்க. பிஏ இங்கிலீஷ் மட்டும் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோம்? டெமோகிராபிக்ஸ் அப்படின்ட்டு ஜெண்டர், எஜுகேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் இங்க வந்தீங்க அப்படின்னா
இல்ல ஒன்று சேர்த்துங்க. என்ன பர்பஸ்? இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆர் ஸ்கில் அப்கிரேட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதான் வரும், கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ல பிளேஸ்மெண்ட்ல ஆகணும், இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் அப்கிரேட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அப்கிரேட் மை நாலேஜ் அப்படிங்கிறது தான் இவங்களோட பர்பஸ். ஸோ ஜாப் சீக்கர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 21ல இருந்து, ஏன்னா நீங்கள் பிஇ முடிச்சாவோ பிஎஸ்சி முடிச்சாலே ஜாப் சீக்கர்ஸ் ஆயிடுவாங்க. 21ல இருந்து 34 வரைக்கும் 21ல இருந்து 30 வரைக்கும் நார்மலாக வருவாங்க. ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இது எல்லாமே நீங்க சின்ன கம்பெனிஸ்ல போனா இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. டைரக்டா எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் நம்ம பெரிய கம்பெனி போறோம், இல்ல நம்ம மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னா we need to do this STP. எந்த ஒரு பிசினஸ்க்கும் you should have a document who is your target audience, what is the STP அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு எழுதுனா தான் இதைத்தான் நீங்க மார்க்கெட்டிங்ல கொண்டு டெய்லி வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தான் இந்த இதில் வர்றாங்க. ஏன்னா இங்கே வர்றவங்க நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரமாட்டாங்க மோஸ்ட்லி. இவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. இந்த இடத்துல ஜாப் சீக்கர்ஸ்ல வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வருவாங்க, சிஎஸ் ரிலேட்டட் மோஸ்ட்லி வருவாங்க, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இவங்கள வருவாங்க. இவங்களோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படிங்கிறதா மெயின் பர்பஸ். எதுக்காக இவங்க படிக்கிறாங்கன்னா ஜாப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்காக இவங்க படிக்கிறாங்க. ஸோ அடுத்தது கெரியர் ஸ்விட்சஸ். இப்போ இவங்களுக்கு கெரியர் ஸ்விட்சஸ்க்கு பண்ணணும். இவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மேலே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஆவரேஜாக 25 வந்து 34 வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல், எஜுகேஷன் எனி, ஏன்னா இதில் வந்து இன்னி டிகிரி பார்த்துட்டுலாம் வரமாட்டாங்க. எடுத்துருப்போம். பர்பஸ் வந்து ஷிஃப்ட் டு நியூ ஜாப்ல டிஃப்ரெண்ட் ஜாப். அதாவது இருக்கிற ஜாப்லயே அவங்க ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. ஆல்ரெடி இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் இதுல இருந்தீங்க அப்படின்னா அதே இதுல பாக்குறதுக்கா வரல. யூ ஆர் நாட் அ கெரியர் ஸ்விட்சர். ஸோ இனி கெரியர் ஸ்விட்சருங்கிறது டோட்டலா ஒரு டைப் ஆஃப் ஒர்க்ல இருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கு மாறுறவங்க. அதுதான் வந்து மெயின். ஸோ கெரியர் ஸ்விட்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இவங்க. அதே இதில் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு ஏன்னா நீங்கள் 100 பேர் வச்சுட்டு வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து நம்மகிட்ட படிக்க மாட்டாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல 100 பேர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி வந்து படிக்க மாட்டாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் based on my example I'll tell you. First வந்து what அதான் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி வேற ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன அவங்களோட வெண்டர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. So to know that what mean by SEO, what is mean by meta ads, how they are generating leads, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க.
want to know about DM topics so that they know what their vendors are delivering. இதுதான் இப்ப வந்து எதுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம பிரிச்சோம். இது மொத்தமா சொல்லாமல இவங்க எல்லாம் வருவாங்க, இவங்க வர மாட்டாங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இப்ப நான் பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு இதுல நான் பண்றப்ப நான் ஒரு ஆடோ இல்ல என்னோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும்னா நான் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் ப்ரொமோட் பண்ணணுமா, இல்ல எனக்கு தேவையானவங்க இவங்க தானா, இந்த எஜுகேஷன்ல இருக்கவங்களா? அதனால இப்படி எழுதுனா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்ட மட்டும் கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணா போதும், தேவையில்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் டார்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல செக்மெண்டேஷன் ப்ராட் இதுதான் வரும். டார்கெட்டிங்ல தான் நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம். இப்போ இனிமேல் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு மார்க்கெட் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், யூ வில் பி மார்க்கெட்டிங் டு ஏஜ் 21 to 30 ஃபார் த ஜாப் சீக்கர் செக்மெண்ட், மேல் அண்ட் ஃபீமேல், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது, எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், பிகாம் எனி டிபார்ட்மெண்ட், இவங்க கூட நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அப்போ பிகாம் படித்தவங்க நம்மகிட்ட வர்றாங்கன்னா நீங்க அந்த மார்க்கெட்டிங்ல ஒரு பஞ்ச் லைன் எழுதலாம். யுவர் டிகிரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யுவர் கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட், பிஇ ஆர் பிகாம் நாட் அன் இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா யாருக்காக பண்றீங்க? ஜாப் சீக்கர்ஸ்க்காக பண்றீங்க ஒரு இமேஜ். ஏன்னா எல்லா இமேஜும் நீங்க மிக்ஸ் பண்றதுனால பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இல்லை யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஒன்லி ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் தட் பர்டிகுலர் இமேஜ். இப்போ நேற்று நீங்க ஒரு இமேஜ் பண்ணீங்க, அது யாருக்காக அப்படின்னா யூ மைட் நாட் ஹேவ் ஆன்சர் எஸ்டர்டே. இப்போ நாளைக்கு வந்து நீங்க ஜாப் சீக்கருக்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பத்தி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த ஏஜ்ல தான் இருப்பாங்க, இந்த டிகிரி அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க, இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு யூ கிரியேட் அன் இமேஜ். அவங்களோட பர்பஸ் என்ன? ஜாப். அப்ப ஜாப் ஓரியன்டா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், 100% இன்டர்வியூஸ் கொடுப்போம். இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்தா மட்டும்தான் ஜாப் சீக்கர்ஸ் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும். கெரியர் ஸ்விட்சர்ஸுக்காக நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த ஏஜ்ல இருப்பாங்க, அவங்க இன்னொரு ஜாபுக்கு போறப்ப தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அவுட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த இதெல்லாமே தேவைப்படும். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல் வெதர் இட் இஸ் அன் இமேஜ் ஆர் ரீல்ஸ் ஆர் ஆர்டிகிள் ஆர் எனி டெக்ஸ்ட் வேர்ட், யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் ஹூ ஆர் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் டார்கெட்டிங் செக்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனிங், எஸ்டிபி அப்படின்னு சொல்றதுல பொசிஷனிங் அப்படிங்கிறது ஒரு வேர்டு சொல்றோம். ஸோ பொசிஷனிங் இஸ் நத்திங் பட் ஹவு யூ வாண்ட் டு place your product in front of your target audience. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க எப்படி பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி அப்படின்னா we don't have any position. ஒரு பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் நாட் எவ்ரிஒன் will be coming to know. இப்போ டைரக்டர் சங்கர், நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி ஆர் பேன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அப்படின்னாலே யூ வில் திங்க் he is very luxury, பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அவர் வந்து எடுத்தாவே பயங்கர செலவு பண்ணி பயங்கர மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது எல்லாமே பெருசா இருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது தான் சங்கர். தட் இஸ் ஹவ் ஹி பொசிஷன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி ஆப்பிள் டெக்னாலஜினா டக்குனு ஞாபகம் வரணும். கெரியர் செட் அங்கே போனால் எனக்கு இன்னொரு ஜாப் கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் எனிவே அகெயின் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் சேம் டெர்மினாலஜி யூஸ்ட் பை ஆல் த கம்பெனிஸ். We'll give quality training. Yes, our company also uses the same tag. Some other company will also use that one. We have a very good trainer. Our company also uses this, and other company will also use the same tag. We have placement opportunities. Same, it will be used by other companies. So here you need to artificially create one statement so that the people or your target audience should remember. Then immediately it will strike their mind. Oh, you are looking for a job, okay, go to Apple Technology. You are looking for a career change, you go to Apple Technology. That statement you need to prepare. If you are not getting that as a naturally, okay, naturally it will come to everyone based on the service you provide, based on the quality of training you provide.
but sometimes the people will not realize that one. So you have to create your statement artificially. What is going to be your questioning statement? For example, we'll get it through ChatGPT. See, to use ChatGPT because this is the most useful tool for content writing, idea generation, etc. You should know how to use this ChatGPT. Remember RRPO from now onwards. Okay. Role. First, you need to assign a role to ChatGPT. Act as a drama artist. Act as an entrepreneur. Act as a AI influencer. Act as a real estate agent. Like that, you need to give a role. Then only it will deliver based on that role. Okay. So first you need to give a role to ChatGPT. Then you need to tell your requirement. My requirement is generate two leads for the digital marketing course. This is your requirement. Purpose. These leads are important because I am going to launch a new batch on April 25th. So for that, I need all these leads. This is my purpose. Output. Last one, how do you want this output? Give me in a tabular format. Give me in a bulletin format, bullet points. Like that, you need to ask. Output is not so important, but it required based on some context and scenario. So always try to chat with ChatGPT by giving full context. On what context you are asking and those questions. See, what is digital marketing? This is a simple term. Okay, I'll tell you. What is digital marketing? Now, what will happen? Digital marketing is the promotion of products, services, the brand using internet and digital technologies. Key parts of digital marketing. Simple example: if a clothing runs in the TikTok and appears on Google when you are search about the digital marketing. Now, we'll give this RRPO. Okay, act as digital marketing specialist with 15 years experience. My requirement is I want to prepare a presentation for real estate companies about digital marketing importance. So this is my requirement. First, I am giving a role, act as a digital marketing specialist with 15 years experience. My requirement is I want to prepare a presentation for real estate companies about digital marketing importance. Purpose is I want to generate interest companies to give me an order so that I can deliver digital marketing services. See, the purpose I'm going to present to them is based on this presentation, you should approach me and ask me that I should give the digital marketing services to them. Give me in a PPT style of 5 slides. First one, I want what is digital marketing. So same question. I'm using this RRPO. Same question. See what I asked is what is digital marketing? Now I'm asking is act as a digital marketing specialist with 15 plus years. What is digital marketing? My requirement is I want to prepare a presentation for a real estate company, so and so. Now let's see how it gives. The reality buyer behavior has changed. 90% property buyers start their search online. Google search, flats near me, plots in Chennai. Buyers compass 5 to 10 projects. Current problem builders are faced. Why sales are slowing down? What is digital marketing? Now we are telling in real estate context. This is the important.
First, they are telling the problem. Okay, punchline and problem they are telling. Now they are telling is equal to predictable lead generation system. Google Ads, Meta Ads, SEO, landing page. Digital marketing brings ready-to-buy consumers directly to your sales team. What results you can expect? My solution and offer. How many leads do you currently own a month? So same digital marketing. What is digital marketing in terms of real estate and how it will be useful for real? So what will happen is sometimes I'll ask this question: what is digital marketing? Then I'll go how it will be useful for real estate. Then I'll go I want to generate. So instead of giving 3, 4, 5 questions separately, you initially itself you assign a role and you tell your requirement and what is that purpose and what is the format you need. So maybe this will not be impact you because I didn't post an interested question. What is digital marketing? That is not interest question. If you have post interest question on how it delivers, then you give this RRPO and see how it delivers. So that the difference is there. So always go for this kind of a prompt. We call this as a prompt. Okay. GPT, RRPO, role, requirement, purpose, output. And now questioning statement. Forget real estate. I want the positioning statement for Apple Technology Digital as a company alas Apple Technology. This is as part of STP. It will give 2-3 lines, but we need to make it as a short. See, we'll give this bigger. I want one line with maximum 3 words. App and technology, job ready skills, skills that matters. Learn, build, get hired. Okay. For example, I'm selecting this one. Learn, build, get hired. So that means you can learn very good technology from us. You can build a portfolio or project, and you get hired from the companies. So like this, I'm just putting here. So like this, artificially you build a positioning statement. This statement should be in all your images, either below the logo or somewhere in the image. Then only that will reach the people. If you are keeping your positioning statement only with you, then there is no use. You should update your website, you should update in the profile, you should update in the images, reels, you should update in the inside poster of your company. Everywhere you should update with the positioning statement. So let me bring again what are things we have seen. Terms we have seen B2B, B2C, LTV, ROI, and who are all our target audience. From there, how we are segregating as a segmentation, targeting, and the positioning. So we have taken some example and we have did. So here in the task, you have to do STP for any product or service. You take any product, whether it is a mobile or real estate or anything. For that product, who is your segmentation? Who is your targeting? What is your positioning statement? You can use ChatGPT and prepare, and then you can mark it as a here completed. So tomorrow I'll show you. You can prepare the document here itself. New Google Docs. Here you can prepare and keep it. Tomorrow I'll show you how to update in the sheet. So any doubts, Samir?